வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல கருவேப்பிலை சட்னி எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதோட பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்கின்றது இந்த கருவேப்பிலை. உடல் எடையை குறைக்கின்றது. செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வினை தருகின்றது. இப்போ நம்ம இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் உடைத்த கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, 6 வரமிளகாய். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது ஓரளவுக்கு வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினவுடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக துருவி வச்சிருக்க தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க 2 கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினவுடனே மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பை சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை சட்னியில் நம்ம சேர்த்துடலாம். ஹெல்தியான டேஸ்டான கருவேப்பிலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கருவேப்பிலை சட்னி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.